இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, ஒவ்வொரு நாளும் பரலோகத்தின் ஆலோசனைகளை நாம் கேட்டு வருகிறோம். இன்றைய நாளிலும் கூட இருவர் வாழ்க்கையும் இரண்டரை களத்தில் என்று தெய்வீகத்தின் ஆலோசனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். கஷ்டங்கள், மலைவுகள், மன தளர்ச்சிகள் உண்டான போதிலும் கணவனோ மனைவியோ தங்கள் விவாக ஐக்கியம் தவறு என்றாவது ஏமாற்றம் உள்ளது என்றாவது நினைக்கக்கூடாது. ஒருவருக்கொருவர் செய்யக்கூடியதெல்லாம் செய்து கொண்டு ஆதி அன்பை விடாதிருங்கள். வாழ்க்கை போராட்டத்தில் ஒருவரை ஒருவர் ஊக்குங்கள். பிறர் சந்தோஷத்தை பெருக்க வழி தேடுங்கள். பரஸ்பர அன்பும் பரஸ்பர சகிப்பும் காணப்படுவதாக. அப்பொழுது திருமணம் அன்பின் முடிவாய் இராமல் அன்பின் ஆதி தொடக்கமாய் இருக்கும். மெய் நட்பின் அனலும் இருதயத்துடன் இருதயத்தை பிணைக்கும் அன்பும் பரலோக இன்பத்தின் முன் சுவையாகும். அனைவரும் பொறுமையை அபியாசிப்பதினால் பொறுமையை பயன்படுத்த வேண்டும். பட்சமாகவும் பொறுமையாகவும் இருப்பதினால் உள்ளத்தில் மெய் அன்பை அனலுடன் பாதுகாத்தல் கூடும். ஆனால் இறைவன் அங்கீகரிக்கும் நற்குணங்கள் வளர்ச்சி அடையும். ஏதாவது ஒரு காரியத்தில் வேறுபாடு தோன்றுகின்ற போது சாத்தான் அதை தனக்கு அனுகூலமாக்கிக் கொள்ள தயாராக இருக்கிறான். கணவனுக்கும் மனைவிக்கும் மரபு வழியே வந்துள்ள குணங்களின் தனி பண்புகள் உள்ள விரும்பத்தகாதவைகளை கிளப்பிவிட்டு இறைவனுக்கு முன்பாக செய்து கொண்ட பயபக்தியான உடன்படிக்கை மீறி தங்கள் நலன்களை இணைத்து வைத்திருக்கின்றனர். அதை பிரித்துவிட முயற்சிக்கிறான். விவாக நிபந்தனையில் மனைவி தன் கணவனை நேசிக்கவும் அவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் உடன்படிக்கை செய்து கணவன் தன் மனைவியை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்களித்து இருவரும் ஒருவராயிருக்க ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். இறைவன் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் கலக பிசாசு குடும்பத்தை விட்டு விலக்கப்படும். இருவர் விருப்பங்களிலும் பிளவு ஏற்படாது. அவர்களுடைய நேச பாசத்தில் விகற்பம் ஏற்படாது. தொடர்ந்து நாம் ஜெபத்துக்குள்ளாய் வழிநடத்தப்படுவோம். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.